அனைவருக்கும் வணக்கம். இந்த 23 சென்ட்டில் கீரைகள் உற்பத்தி பண்ணுறதுக்காக ஒரு முதலீடுன்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அது எதுக்காக அந்த பணத்தை செலவழிச்சிருக்குன்றதை பற்றியும், வாரம் வாரம் எவ்வளோ கீரை கட்டுகள் தொடர்ச்சியாக உற்பத்தி செய்ய முடிஞ்சது, உற்பத்தி செய்த கீரைகளை கொண்டு போகும்பொழுது என்னென்ன சவால்கள் இருந்தது, உற்பத்தி செஞ்ச கீரைகளை எங்கே சந்தைப்படுத்தின, வேறு எங்கெங்கெல்லாம் இதை சந்தைப்படுத்தலாங்கிறத பற்றியும், கீரை கட்டு எவ்வளோ சைஸ் இருக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பற்றியும், விதைகள் வாங்கிறது சம்மந்தமாக சில தகவல்களை சொல்ல மறந்துட்டேன். அந்த தகவல்களையும் கூடவே இந்த கீரை விற்றதில் எனக்கு வந்த வரவு செலவு கணக்கு, அதை பற்றியும் இந்த பதிவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த 23 சென்ட்டை தயார் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு 18,000 ரூபாயிலேருந்து 18,500 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 5 கலப்பை போடுறது, ரோட்டரி போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மணி நேரம் டிராக்டர் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு ஒரு 6,000 ரூபாய் செலவாகி இருக்குது. எரு வாங்கி அதை கொட்டி அதை கலைக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3,200 ரூபாய் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 டிராக்டர் எரு கொட்டியிருக்கோம். இங்கே 2,500 ரூபாய் கொடுத்து ஒரு விளக்கு பொறி, அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக, அது இந்த கீரை தோட்டத்துக்காகவே தனியாக ஒன்று வாங்கியிருக்கோம். முதல்ல நம்ம பவர் வீடர் வச்சு தான் போட்டோம். அது ஒரு 1/2 அடி உயரம் தான் மேட்டுப்பாத்தி ஏற்றுச்சு. அது இன்னும் அந்த உயரம் பத்தாதுங்கிறதுனால 1.5 அடி உயரம் உள்ள மேட்டுப்பாத்தி எடுப்பதற்காக 2 பேரை வேலை செஞ்சாங்க. 2 நாள் வேலை செஞ்சாங்க. அதுக்கு உண்டான லேபர் மட்டும் 2,400 ரூபா ஆச்சு. ஜீவாமிர்தம் சேமித்து வைக்கிறதுக்கு 200 லிட்டர் ட்ரம் ஒரு 3ஆவது வேணும். ஏன்னா வாரம் வாரம் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஜீவாமிர்தம் கொடுக்கணும்னா அதை சேமித்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரம்ஸ் ரொம்ப அவசியமானது. இதுக்கு ஒரு 2,500 ரூபா ஆச்சு 3 ட்ரம் வாங்குறதுக்கு. ஆரம்பத்தில் விதைகள் எவ்வளோ எண்ணிக்கையில் வாங்கணும்னு தெரியாமே ஒரு மளிகை கடையில் போயிட்டு விதை வாங்குற மாதிரி ஒரு 1/4 கிலோ கொடுங்க, 1/2 கிலோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 1000 ரூபாய்க்கு விதைகள் வாங்கியிருக்கோம். சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்காக ரைன்வாஷ் வாங்கணும். ஒரு 400 மீட்டர் வாங்கணும். இதுக்கு தேவைப்பட்ட அளவு ஏற்கனவே நம்மகிட்ட பிவிசி பைப் அதில் போட்டிருந்ததுனால அதுக்கு உண்டான கனெக்டர் ஸ்டாப் மட்டும் வாங்கணும். அது மட்டும் ஒரு 2,500 ரூபா ஆச்சு. இங்கே ஏற்கனவே கம்பி வேலி இருக்குது. இந்த கம்பி வேலி எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஆடு மாடு மேய்ச்சல் இருந்ததுன்னா கீரையோ காய்கறியோ நீங்கள் சாகுபடி பண்ணும்பொழுது அதை வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பயிரை பாதுகாக்க முடியாமல் போயிடும். கம்பி வேலி இங்கே ஏற்கனவே இருக்கிறதுனால அதுக்கு உண்டான செலவு கணக்கு நான் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த கம்பி வேலி கணக்கையும் இதில் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் நான் இந்த கீரை தோட்டம் ஆரம்பிக்கிறப்ப செலவு பண்ண பணம். இந்த இடத்துல இருந்து என்னால் தொடர்ச்சியாக குறைந்தபட்சமாக ஒரு 92 கட்டு கீரையும் அதிகபட்சமாக ஒரு 146 கட்டு கீரையும் உற்பத்தி செய்ய முடிஞ்சுது. இதில் வந்து பல முறை அறுவடை செய்யக்கூடிய கீரைகளும் இருந்தது, ஒரே ஒரு முறை அறுவடை செய்யக்கூடிய கீரைகளும் இருந்தது. ஒரு சராசரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 கட்டு கீரைகள் வந்து என்னால் உற்பத்தி செய்ய முடிஞ்சுது. சில அரிய வகை கீரைகள் என்னால் உற்பத்தி செய்ய முடியல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி என்னால் உற்பத்தி செய்யவே முடியல. ஏன்னா நாட்டு ரகம் மட்டும்தான் நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன். என்னால் அதில் வெற்றி அடைய முடியல. இந்த உற்பத்தியை எத்தனை நாளுக்கு என்னால் தொடர்ச்சியாக கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 120 கட்டு சராசரியாக ஒரு 4 மாதத்துக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சுது. மழை நாட்களில் கீரைகளை விற்பனை செய்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். உற்பத்தி பண்ணுறதும் ரொம்ப சவாலான விஷயம். அதனால் மழை நாட்களில் மட்டும் ஒரு 25லேருந்து 30 கட்டோடு நிறுத்திக்கிட்டோம் நாங்கள். இப்போ இந்த உற்பத்தி பண்ண கீரைகளை நம்ம கொண்டு போகணும். நான் அலுவலகத்துலேருந்து கிளம்பும்போது அவங்களுக்கு முதல் நாளே சொல்லிடுவேன், நாளைக்கு நான் வரேன், நீங்கள் கொஞ்சம் அறுவடை பண்ணி அழகாக களைகள்லாம் எடுத்து கட்டி வச்சுருங்க, நான் இந்த மணிக்கு வருவேன், நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்க அழகாக அதே மாதிரி அறுவடை செஞ்சு வச்சுருவாங்க. இது அறுவடை செய்கிறதுக்கு எத்தனை ஆள் போதும், ஒரே ஒரு ஆள் போதுமான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆள் போதாது. ஏன்னா ஒரு 120 கட்டு சராசரியாக நீங்கள் அறுவடை பண்ணணுன்னா 2 ஆள் ஒரு 3 4 மணி நேரம் வேலை செய்யணும். காலையிலே நீங்கள் கீரைகள்லாம் அறுவடை பண்ணிட்டீங்கன்னா சாயங்காலம் அந்த கீரையெல்லாம் வாடிடும். அதனால் மத்தியானத்துக்கு மேலே தான் அறுவடை செய்வோம். முன்னாடி களை எடுக்கிறது ஒரு நாள், அறுவடை செய்கிறது ஒரு நாளுங்கிற மாதிரி வச்சுருந்தோம். 2 கூலி இருந்தது. 200 ரூபா அன்றைக்கும் கொடுக்கணும், அப்புறம் இன்னொரு நாள் வர அன்றைக்கி 200 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா 2த்தையும் ஒரே நாளாக மாற்றிட்டோம். ஏற்கனவே இங்கே ஒருத்தவங்க எங்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு காலையில் ஃபுல்லாக களை எடுத்துருவாங்க, மத்தியானம் ஃபுல்லாக அறுவடை செஞ்சு அந்த 120 கட்டை எடுத்து கட்டி அழகாக நல்லா தண்ணியில் கழுவி நம்ம கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம் இங்கே ட்ரே. அந்த ட்ரேயில் இந்த கீரைகள்லாம் அடுக்கி வச்சுருவாங்க. நான் சாயங்காலம் என்னோடய காரை தான் எடுத்துகிட்டு வருவேன். அந்த காரில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். முன்னாடி அந்த காரில் எடுத்துகிட்டு போகாமல் சில வெளி வாகனங்கள்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மேலே இருக்கிற கீரைகள் அந்த வெளி காற்றுல பட்டு ரொம்ப வாடி போயிடுது. அதை யாரும் வாங்கிறதுக்கு விருப்பமும் படலை. கீரைகளில் பூச்சி தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த கீரைகளை நான் எடுத்துகிட்டு போகிறதே நிறுத்திட்டேன். இங்கேயே வந்து
நல்லா கட் பண்ணி மண்ணுக்கு போட்டுறது, இல்லை மாட்டுக்கு போட்டுருவோம் நம்ம. ஏன்னா அந்த பூச்சி உள்ள கீரைகளை வெளியில் வாங்குறதுக்கு யாரும் விருப்பப்படலை. இப்போ இந்த ட்ரேயில் அடுக்கும் பொழுது நீங்கள் ஃபுல்லாக அடிக்கிற முடியாது. அடிக்கிட்டிங்கன்னா மேலே வந்து இன்னொரு ட்ரேவை வைக்க முடியாது. உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய வசதி, இடம் வசதி உள்ள ஒரு வாகனம் தேவையாக இருக்கும். எங்கிட்ட இருக்குது இந்த சின்ன வாகனம் தான். அதில் எவ்வளோ அடுக்க முடியுமோ அதுதான் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 3/4 வாசி அடிக்கிடுவேன். அதுக்கு மேலே இன்னொரு ட்ரே வச்சு அதுலேயும் ஒரு 3/4 வாசி அடிக்கிடுவேன். அதனால் ட்ரேவை வந்து ஒன்று மேலே ஒன்று என்னால் அடுக்கி கொண்டு போக முடியும். இந்த ஈர சாக்கு போட்டு அதில் கீரைகளை சுருட்டி எடுத்துகிட்டு போகும்பொழுது அதுவும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதை எடுக்கிறது தூக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற கீரைகளை நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொன்ன மாதிரி நான் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு 30லேருந்து 35 பேருக்கு விநியோகம் செய்வோம். அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரி வீட்டாருக்கே ஒரு 10லேருந்து 15 குடும்பங்களுக்கு விநியோகம் செய்வோம். மீதி இருக்கிற கீரைகளை என்னுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன். அலுவலக நண்பர்கள், அவங்களுக்கும் பணத்துக்கு தான் கொடுப்பேன். யாருக்குமே நான் வந்து இனமாக கொடுத்தது கிடையாது கீரைகளை. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25% கீரைகள் மீந்து போயிடும். மீந்த கீரைகளை ஒரு முறை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காலையில் ஒரு 11 மணிக்கு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் இப்போ யாரும் அவ்வளோவா கும்பல் இல்லை. நம்ம கீரைகள் நல்ல செழுமையாக தெளிச்சியாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் உடனே வந்து வாங்கிட்டாங்க. நான் என்னுடைய கட்டினுடைய விலை ஒரு கட்டு 25 ரூபாய்க்கு நான் விற்றுட்டு இருந்தேன். நீங்கள் பொதுவாக மார்க்கெட்டில் கிடைக்கிற கீரைகளுடைய எடைன்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400 கிராம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. ஆனால் 20-25% கீரைகள் எப்போதுமே மீறுது இல்லையா? அந்த கீரைகளை நம்ம ரொம்ப சீக்கிரமாக காலையிலே கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்றைக்கி 7 மணிக்கு கொண்டு போனேன். இன்னொரு முறை அந்த முறையை கொண்டு போகும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே என்ன மார்க்கெட்டில் விற்பனை செய்கிறதுக்கு என்ன அனுமதிக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி கீரைகளை விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே இங்கே இருக்கவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க, 8 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லாதனால எல்லா கீரைகளும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 11 மணி 12 மணி ஆகிடுச்சு. கீரைகள் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை யாருக்கும் கொடுக்கவும் முடியல, யாரும் வாங்கவும் விருப்பப்படலை. இதே ஒரு புதினா கீரை இருந்தது, முருங்கைக்கீரை இருந்தது, வெந்தயக்கீரை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் வெயிலில் காய வச்சு அதை பொடியலாக்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த சிறுகீரை, அரைக்கீரை, அந்த மாதிரி கீரையெல்லாம் எந்த ஒரு மதிப்பு கூட்டலும் செய்ய முடியாமல் போனதுனால மாட்டுக்கு தான் நான் அந்த கீரைகளை போட்டிருந்தேன். மார்க்கெட்டில் விற்காமல் வேறு எங்கெங்கெல்லாம் விற்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மக்கள் எங்கெங்கெல்லாம் ஆரோக்கியத்தை தேடி வருகிறார்களோ அந்த இடங்களில் இந்த கீரைகளை விற்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். காலையில் வாக்கிங் போகிற இடம், இல்லை கோவிலுக்கு பக்கத்தில் விற்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். உற்பத்தி பண்ணுற நம்மளே கொண்டு போய் அதை சந்தைப்படுத்துதலில் வந்து எந்த தயக்கமும் காட்டக்கூடாது, எந்த கௌரவமும் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்ததோ அங்கங்கெல்லாம் போய் விசாரிக்க ஆரம்பித்தேன். சில நேரங்களில் அந்த விடுதிகள் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் போய் விசாரிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியுமா கீரைகள் சமைப்பதற்காக அப்படின்னு சொன்னபோது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் எங்களால் எடுத்துக்க முடியாது, கல்லூரிகள்லாம் திறந்த பிறகு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பள்ளிகள் இருக்குது இல்லையா, அங்கே சமைச்சு கொடுப்பாங்க இல்லையா, அங்கே போய் கேட்டிருந்தோம். நீங்கள் கூட கேட்கலாம், ஏன் மீந்த கீரைகளை ஏதாவது ஆசிரமங்களில் கொண்டு போய் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. அந்த முயற்சியும் நான் செஞ்சேன். அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சமைச்சு கொண்டு வரதுனா கொண்டு வாங்க, இந்த மாதிரி ரா கீரையாக கொடுத்தீங்கன்னா எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டினுடைய எடைன்னு பார்த்தீங்கன்னா 750 கிராம்லேருந்து 850 கிராம் இருக்கும். ஏன் இந்த 750 கிராம் 850 கிராம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 100லேருந்து 125 பேர் தான் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கீரையில் அந்த தகுந்த மாதிரி எடை போட்டு கொடுத்துட்றேன். இன்கேஸ் உங்களுக்கு இப்போ நிறைய பேர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் கட்டினுடைய அளவையும் விலையும் குறைக்கலாம். 300லேருந்து 400 கிராமாக மாற்றலாம். விலையும் 20 ரூபாயாக நீங்கள் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை உங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் விநியோகம் செய்யலாம். நான் இந்த மாதிரி பெரிய கட்டாக கொடுக்கும்பொழுது அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பெரிய கட்டு வேண்டாம், 4 பேர் இருக்க குடும்பத்திற்கு இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தயவுசெய்து இந்த மாதிரி கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் யோசித்து விலையும் கம்மி பண்ணி கட்டினுடைய அளவையும் கொண்டு போய் கம்மி பண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, என்ன கட்டு சைஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன ஒரு பிரச்சனையும் வந்தது. இதை நான் ஏன் நேரடியாக நீங்கள் கொண்டு போய் விற்பனை செய்யணும், அதுக்கு தயங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நேரடியாக கொண்டு போய் விற்பனை செய்யும்போது தான் உங்கள் கீரையை வாங்குறவங்க நீங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். நீங்களும் துணை வருமானம் வேண்டும் அப்படின்னு நினச்சி தான் இந்த கீரை வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கும்பொழுது டைரெக்டாக கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க, வாங்குறவங்க இதில் என்னென்ன குறைகள் சொல்கிறாங்க, நிறைகள் என்னென்ன சொல்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு நேரடியாக கிடைச்சபொழுது தான் நீங்கள் இந்த உற்பத்தியை வந்து ரொம்ப தெளிவாக பண்ண முடியும். இந்த 120 கட்டு கீரையை விற்பனை செய்வது மூலமாக வாரம் ஒரு 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய்
கிடைக்கும். எப்படியும் ஒரு 20% கீரைகள் மீந்து போகுதுன்னு தான் வச்சுக்கோங்களேன். இந்த 4 வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு முறையும் சென்னையிலிருந்து என்னோடய தோட்டத்துக்கு போய் எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒரு முறைக்கு எனக்கு 900 ரூபாய் வந்து பெட்ரோலுடைய செலவு ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அறுவடை பண்ணுற அன்றைக்கி ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து போடுறோம். ஏற்கனவே நம்மகிட்ட பர்மனெண்ட்டாக வேலை செய்கிறவங்க வந்து தோட்டத்தையும் பார்த்துப்பாங்க, அன்றைக்கி மட்டும் கீரைக்கு வருவாங்க. இந்த அன்றைக்கி கீரை பறிக்கிறதுக்கும் களை எடுக்கிறதுக்கும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போடுறோம் இல்லையா, அவங்களுக்கு அன்றைக்கி 200 ரூபா கொடுப்போம். இதுவே மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபாலேருந்து 1000 ரூபாய் வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் எப்படியும் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு பைப் உடையும், அப்புறம் மோட்டர் போட்டு நீங்கள் தண்ணி இறைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் பில்லுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஜீவாமிர்தம் கண்டிப்பாக தயாரித்து தான் ஆகணும். ஒரு முறை ஜீவாமிர்தம் தயாரிப்பதற்கு கண்டிப்பாக 200 ரூபா செலவாகும். ஏன்னா நாட்டு சர்க்கரை நீங்கள் 2 கிலோ வாங்கணும், பயிர் மாவு 2 கிலோ வாங்கணும். அப்புறம் பூச்சி வெரைட்டி அக்னி அஸ்திரம் கண்டிப்பாக செய்வீங்க, அதுக்கு கண்டிப்பாக ஒரு 100 ரூபாயாவது செலவு வந்து ஏற்பட்டுடும் உங்களுக்கு. ஸோ இந்த செலவுகள், இந்த வரவு, இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 23 சென்ட்லேருந்து சராசரியாக ஒரு வாரத்துக்கு 120 கட்டு கொடுக்குறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 4000லேருந்து 5000 வருமானம் வரும். எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சந்தை, நிலையான சந்தை, உங்களுக்கு வாங்குகிற வாடிக்கையாளர்கள் எப்போதுமே இருக்காங்கன்ற பட்சத்தில் மட்டும்தான் இது சாத்தியப்படும். இந்த உற்பத்தியும் இந்த விற்பனையும் மழைக்காலங்களில் அப்படியே ஜீரோன்னு வச்சுக்கோங்க. மழைக்காலங்கள் அந்த 3 மாதம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. மீதி இருக்கக்கூடிய 9 மாத காலமும் இதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 20 சென்ட்டில் பண்ணுறது 1 ஏக்கரில் பண்ணும்பொழுது 5 மடங்காக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு சவால் தான் இருக்கிறது, உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அந்தளவு இருக்கணும். அது இருந்தால் தான் இது வந்து சாத்தியப்படும். இல்லாட்டி இதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஆரம்பத்தில் விதைகள் வாங்கின உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த மேட்டுப்பாத்தியில் நேராக தூவிடுவோம். தூவினோடனே ஒரு 20ஆவது நாள் கீரை கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தபோது பார்த்திங்கன்னா 5ஆவது நாள் முளைப்பு திறனே இருக்காது. அதுக்கப்புறம் திரும்ப விதை வாங்கி அதை போட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். நீங்கள் 20ஆவது நாள் சொன்ன கீரைகள் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. எங்களுக்கு 2 முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் நாங்கள் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் உஷாராகி என்ன பண்ணோன்னா, கீரைகள் வந்த உடனே ஒரு சின்னதாக ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2-3 இடங்களில் தயார் செஞ்சு அங்கே இந்த கீரைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்ப்போம். 4ஆவது நாள் 5ஆவது நாள் நல்லா முளைப்பு திறன் இருக்குன்னா இதை வந்து மேட்டுப்பாத்திக்கு இந்த கீரை விதைகளை போடுவோம். இல்லாட்டி அந்த இடைப்பட்ட நாட்கள்லேயே வேறு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கீரைகள் வாங்கி அதை போட்டு அதுலேருந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த முறையை நீங்களும் பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு நாள் கீரை கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த நாளில் கண்டிப்பாக கொண்டாந்து கொடுக்கணும். ஒரு 2-3 முறை தான் விதைகள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விதைகள் நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா நம்மளே இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை, தண்டுக்கீரை போன்ற கீரைகளுடைய விதைகள் வந்து இங்கேயே எடுத்துடுறோம். சில கீரையுடைய விதைகள் கண்டிப்பாக வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். நான் இப்போ கீரை பண்ணுறேனான்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. தோட்டத்தை வந்து பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா, அப்போ பார்த்தோம் கீரையே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஒரு 3 மாத காலமாக, அதாவது மழை ஆரம்பித்ததுலேருந்து நான் கீரையை நிறுத்தி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சரி செஞ்சுட்டு தான் நான் திரும்பவும் இந்த கீரை சாகுபடியை ஆரம்பிக்கணும். இந்த கீரை சாகுபடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நாங்கள் இந்த கீரையோடு சேர்த்து பீர்க்கங்காய் போட்டோம், புடலங்காய் போட்டோம். ஏன்னா கீரைகள் ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் விற்பனை பண்ண முடியலன்னா அந்த புடலங்காய், அந்த பீர்க்கங்காய்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த காம்பன்சேஷன் கொடுக்கும். சரி, அந்த இது போகாட்டி இதில் ஒரு 10 கிலோ வருதுன்னா இது ஒரு 500 ரூபாய் அந்த வருமானத்தை கொடுக்கும். அதனால் கீரைகளோட கொடி வகை காய்கறிகளையும் கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா லாபகரமாக அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கீரை சாகுபடியை பற்றி என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்திருக்கேன். நீங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய சந்தை. அந்த சந்தை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா இங்கே உற்பத்தி எப்படியா தட்டி முட்டி கொண்டு வந்துடலாம். கீரைகளே நல்ல முறையில் இயற்கை முறையிலேயே கண்டிப்பாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். அந்த சந்தை உங்களுக்கு வாய்ப்புகள் சரியாக தெரியாத பட்சத்தில் இதை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து வருமானம் ஈட்டுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான செயல். நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, இது என்னுடைய அனுபவம். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். முடிஞ்சவரை பதில் சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார்.